ஹாய் கைஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூபோட புதிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது நம்ம யூடியூப் வந்துட்டு பார்த்திங்கன்னா வழக்கமாக இருக்க மானிட்டைசேஷன் பற்றியும் ப்ளஸ் வந்துட்டு இனிமேல் இருக்கிற வாட்ச் ஹவர்ஸ் பற்றியும் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ யூடியூபோட கரண்ட் சிஇஓவாக இருக்கிற நீல் மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு நம்ம யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அவங்களுக்கும் இது புதுசாக வர டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. இது யாரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, சேனல் க்ரியேட் பண்ணி பண்ணுறாங்களா இருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ இருந்தது, என்ன லெவலில் வந்துட்டு நம்மளுக்கு ஷார்ட்ஸ்னால் அதுக்கு எவ்வளோ வியூஸ் இருக்கணும், எத்தனை வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், இதுவே வந்துட்டு யூடியூப் வீடியோனால் எத்தனை வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், லாங் வீடியோக்கு சொல்கிறேன், எத்தனை வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணோம், இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? அதோடைய கவுண்ட்டை வந்துட்டு அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் ஆல்ரெடி சேனல் ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இன்னும் மானிட்டைஸ் மட்டும்தான் ஆகலை அப்படின்னா உங்களுக்கும் இது கண்டிப்பாக பொருந்துங்க. முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 மில்லியன், அதாவது பப்ளிக் ஷார்ட்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதோடைய வியூஸ் வந்துட்டு 10 நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பப்ளிக் வாட்சர்ஸ் வந்து லாங் வீடியோஸ்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 4000 இருக்கணும். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதே தான், 1000 இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது புதுசாக கொண்டு வந்த அப்டேட் என்னென்னா, ஷார்ட்ஸோட வாட்ச் ஹவர்ஸை 20 மில்லியன் அதாவது வாட்ச் ஹவர்ஸாகவும், அது லாங் வீடியோவுக்கு 8000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கிற மாதிரியும், சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அது அந்த 1000லேயே அவங்க மெயின்டைன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு ட்ராபேக் எப்படி என்னன்றது பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த 1 இயர் அந்த ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க 12 மந்த்ஸுக்கு. இப்போது ஷார்ட்ஸுக்கு அதே மாதிரி 3 மாதத்துக்குள்ளே, அதாவது 90 நாளைக்குள்ளே அந்த 20 மில்லியன் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி லாங் வீடியோஸ்க்கு அதே மாதிரி இப்போ எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அந்த 1 இயர்க்குள்ளே அதை அச்சீவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் அன்லிமிட்டடாக இருந்தது நான் ஓப்பன் பண்ண டைமில். இப்போது அதெல்லாம் ரொம்பவே நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த 12 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் இது பண்ணணும், இல்லைனா அகைன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த லாஸ்ட் 90 டேஸில் உங்களுடைய வீடியோஸ் வந்து அந்த 10 மில்லியன் ரீச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆட்ஸும் சப்ஸ்கிரிப்ஷன் ரெவன்யூவும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸுக்கு ஆட் ஆகுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பழைய வச்சுருக்க சேனல் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு இந்த 4K வாட்ச் ஹவர்ஸ்க்கு கம்மியாக இருக்குது, அச்சீவ் பண்ணல அப்படின்னா மேற்கொண்டு வர நாட்கள் அந்த 30 நாளைக்குள்ளே கண்டிப்பாக அதை வந்துட்டு அச்சீவ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா உங்களுடைய கான்ட்ராக்டை யூடியூப் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரியும் அவங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் நல்ல விஷயம் அப்படின்றது என்னன்றதை பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே February 1, 2027, அதாவது இன்னும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. அதுக்குள்ளே எப்படின்னா எடுத்து இந்த வாட்ச் ஹவர்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு புது கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுடைய சேனல் வந்துட்டு ரீஅப்ளை பண்ண மாதிரி ஆகும். இதனால் போடுற எஃபோர்ட்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 6 மாத காலத்துக்குள்ளே, 6 மாதமோ 8 மாதமோ அந்த காலத்துக்குள்ளே உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸையும் இதையும் சேனலோடைய க்ரோத்தையும் டெவலப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா February 1, 2027 இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye bye.